Good morning students. This is Jayanti Miss from Social Department. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் 10th Social Scienceல Volume 2ல Civicsல Unit 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். The lesson topic is India's Foreign Policy, அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. In this lesson we are going to see about the basic principles of India's foreign policy, அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடுகள் என்ன, அண்ட் மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட், அணிசேரா இயக்கத்தோட பொருள் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையினோட படிநிலைகள் என்ன, அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையோட முக்கியத்துவம் என்ன, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி, அதாவது உள்நாட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு கொள்கை, இதற்கிடையே உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, foreign policy can be defined as the country's policy that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her internal affairs in the conduct of relationship with other countries, both bilaterally and multilaterally. அதாவது வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்கள் மூலமாக தன்னோட தேசத்தோட நலனை பாதுகாக்கவும் அதை மேம்படுத்தவும், ரெண்டு நாடுகளோடையோ அல்லது பல நாடுகளோடையோ உறவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கை, ஒரு பாலிசி தான் இந்த ஃபாரின் பாலிசி. It seeks to secure the best interest of the people, territory and economy of the country. It is a direct reflection of country's traditional values and overall national policies, her aspirations and self-perception. அதாவது இது நாட்டு மக்களோட சிறந்த நலன்களுக்காகவும், நாட்டோட பரப்பு எவ்வளவு அண்ட் அதனுடைய பொருளாதாரம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச முயற்சி தான் இந்த ஃபாரின் பாலிசி. அண்டு வெளியுறவு கொள்கைங்கிறது பார்த்திங்கன்னா, நாட்டோட பாரம்பரியம், அதனுடைய மதிப்புகள், ஒட்டுமொத்த தேசிய கொள்கை, இதனுடைய எதிர்பார்ப்பு, சுய கருத்து, இது எல்லாத்தோட நேரடி பிரதிபலிப்பு தான் இந்த ஃபாரின் பாலிசி. Nations have also been interdependent. Interdependence has been an incontrovertible fact of international relations. An objective of and goal-oriented foreign policy has the potential to achieve improved relations with other nations and accelerate growth. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாடுகள் பார்த்திங்கன்னா ஒன்று கண்டிப்பாக சார்ந்து தான் இருக்கும். ஒரு நாடு எப்போவுமே தனிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாது. இந்த சர்வதேச உறவுகளில் ஒன்று சார்ந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று. சரியா, ஒரு குறிக்கோளை அல்லது ஒரு இலக்கை சார்ந்த வெளியுறவு கொள்கையானது பார்த்திங்கன்னா, நாடுகளுக்குள்ளார ஒரு நல்ல மேம்பட்ட உறவுகளையும், அந்த உறவுகளை நல்ல அடையும் திறனையும், ஒரு ஸ்பீடான டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான பலத்தையும் வச்சுருக்கோம். The main tools of foreign policy are treaties and executive agreements, appointing ambassadors, foreign aid, international trade and armed forces. அதாவது வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதுவர்களை நியமிக்கிறது அண்ட் வெளிநாட்டோட உதவி வாங்கிக்கிறது அண்ட் உதவி பெறுறது, உதவி கொடுக்கறது வாங்கிறது அண்ட் சர்வதேச வணிகம், சர்வதேச லெவலில் ட்ரேட் பண்ணுறது அண்ட் ஆயுதப்படைகள், இது எல்லாம் தான் வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, அதாவது நமது வெளியுறவு கொள்கையோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு தான் இதனுடைய முக்கிய நோக்கம். செகண்டு நேஷ்னல் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது தேசத்தோட வளமை, செழிப்பு. தேர்டு இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், அதாவது நட்பு நாடுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அச்சீவ் வேர்ல்ட் பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன்ஸ் டு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், அதாவது உலக அமைதி அடையிறதும் அதனுடைய ஒவ்வொரு நாட்டோட அமைதியோடு சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் லாஸ்ட்டாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பஞ்சஷீல். இந்த பஞ்சஷீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து உருவானது. பாஞ்ச் அப்படின்னா 5 அப்படிங்கிறத சான்ஸ்கிரிட்டில் மீன் பண்ணுது.
சீலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குட் குவாலிட்டிஸ், அதாவது நல்ல பண்புகள் அப்படிங்கிறத சொல்லுது. The 5 principles of peaceful coexistence between India and China was signed on 28th April 1954, which stated that the two governments entered into an agreement based on the following principles. அதாவது 5 பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் 28th ஏப்ரல் 1954 ஒரு 5 பிரின்சிபல்ஸ் அடங்கிய ஒரு இதில் சைன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட்ஸும் இதில் என்ட்ராகி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கொள்கைகள் இருந்துச்சு, என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஈச் அதர், டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி. அதாவது ஒவ்வொரு நாடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோடையும் அவங்கவுங்களோட இறையாண்மையை மதிச்சும் பரஸ்பரம் மதிச்சுக்கணும் அப்படின்னு. செகண்டு, மியூச்சுவல் நான் அக்ரெஷன், அதாவது பரஸ்பர ஆக்கிரமிப்பு இன்மை. சைனா இங்கே எந்த ஆக்கிரமிப்பும் பண்ணக்கூடாது, இந்தியா போய் அங்கே போய் எந்த ஆக்கிரமிப்பும் பண்ணக்கூடாது. அண்ட் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அதே மாதிரி அவங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னு இந்தியா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், அதாவது ஒரு நாட்டோட நலனுக்காக ஒவ்வொரு நாடு மியூச்சுவலாக பரஸ்பரமாக அவங்களோட நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு எல்லாத்தையுமே கொடுக்கணும். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அமைதியாக சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 5 பிரின்சிபல்ஸ். தீஸ் பிரின்சிபல்ஸ் வேர் இன்கார்பரேட்டட் இன் த பேண்டங் டிக்ளரேஷன் சைன்ட் இன் த ஆஃப்ரோ-ஏஷியன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 1955 இன் இந்தோனேஷியா. இந்த கொள்கைகள் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் 1955 நடந்த ஆஃப்ரிக்கா ஆசியா அப்படிங்கிற அந்த மாநாட்டில் கையெழுத்தாச்சு. பாண்டுங் பிரகடனம் அப்படிங்கிற அந்த பிரகடனத்தில் தான் இது சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, அதாவது வெளியுறவு கொள்கையில் நிர்ணயிக்கிற முக்கிய காரணிகள். இந்த காரணிகள் தான் பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கைகளை நிர்ணயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன காரணிகள் அப்படின்னா, ஜாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி, அதாவது நாட்டோட புவியியல் அண்ட் அதனுடைய பரப்பளவு. செகண்டு, நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ், அதாவது நாட்டோட வரலாறு, ஒரு நாட்டோட பாரம்பரியம், அதனுடைய தத்துவம் அடிப்படையிலாக தான் இது இருந்துச்சு. நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்கள். த கம்பல்ஷன் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியோட அவசியம். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசோட நிலைத்தன்மை எப்படி இருக்கோ அண்ட் அரசாங்க அமைப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஃபேக்டர்ஸ் தான். த நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிசார்மெண்ட் அண்ட் நான் ப்ரொலைஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது அமைதிக்கான அவசியம் நம்ம நாட்டுக்கு வேணும், ஆயுத குறைப்பு இருக்கணும், அணு ஆயுதம் அப்படிங்கிறத பெருகிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறது. மிலிட்ரி ஸ்ட்ரென்த், இராணுவ வலிமைக்காக. அண்ட் இன்டர்நேஷ்னல் மில்லியூ, சர்வதேச சூழ்நிலை, இது எல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் பாலிசி இன் 1950s அண்ட் 1960s, அதாவது 1950 60களில் வெளியுறவு கொள்கைகள் எப்படி இருந்துச்சு. The period from independence through 1950s and 1960s constituted the most idealistic phase of India's foreign policy under the guidance of India's first Prime Minister Jawaharlal Nehru. அதாவது நாடு சுதந்திரம் அடைஞ்சு அதனுடைய முதல் அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 1950 1960 வரைக்கும். இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள் பார்த்திங்கன்னா நாட்டில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவோட வழிகாட்டுதலின்படி தான் முக்கிய குறிக்கோளை கொண்டதாக அமைஞ்சிருந்துச்சு. The new nations that got independence after the long period of colonial struggle found themselves in a very difficult situation with respect to economic development. அதாவது நீண்ட காலமாகவே பார்த்திங்கன்னா காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற அந்த நாடுகள்லாம் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக கடுமையான சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. So it was necessary to align with either or the blocs United States or America and Union Soviet Socialist Republic. அதாவது என்ன அப்படின்னா, சோவியத் சோசியலிச குடியரசு நாடுகளோட ஒன்றியம் அல்லது யுஎஸ்ஏ, இந்த 2 முகாமில் ஏதாவது ஒன்று சேர்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன்ஸில். Nehru, India's first Prime Minister, was opposed to the rivalry of the 2 superpowers who were trying to extend their influence over newly emerged nations of Asia and Africa.
ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. அதாவது நம் நாட்டோட ஃபஸ்ட்டு பிரதமரான அந்த நேரு யூஎஸ்ஏக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில், அந்த 2 வல்லரசு நாடுகளுக்கு இடையில் ஆசியாவில் புதுசாக தோன்றிய சில நாடுகளில் தங்களது செல்வாக்கை என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கு பார்த்திங்கன்னா நேரு ஆப்போஸ் பண்ணார். 2 வல்லரசு நாடுகளையும் நம்ம இந்தியா எதுலேயுமே சேரக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணார். ஸோ ஹி சூஸ் த பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட் in the face of the bipolar order of the Cold War and tried to form a third bloc of nations in international affairs. The aim of the India's foreign policy to that time was world cooperation, world peace, end of colonial imperialism, racial equality and non-alignment. ஸோ யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் இந்த ரெண்டுக்கும் இடையில் பனிப்போர் இருந்துகிட்டே இருந்தது, கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வல்லரசுகளோடு நம்ம சேராமல் புதுசாக ஒரு தேர்டு ஒரு அணியாக உருவாக்குவோம் அப்படின்னு நேரு முடிவு பண்ணுறாரு. அதுதான் நான் அலைன்மெண்ட், அணிசேரா இயக்கம். இந்த 2 அணிகளோட யூஎஸ்ஏங்கிறது ஒரு அணி, யூஎஸ்எஸ்ஆருங்கிறது ஒரு அணி. யூஎஸ்ஏ கூட ஒரு சில கண்ட்ரீஸ் சேர்ந்துருந்தாங்க, யூஎஸ்எஸ்ஆர் கூட ஒரு சில கண்ட்ரீஸ் சேர்ந்துருந்தாங்க. இந்தியா என்ன முடிவு பண்ணுச்சுன்னா 2 கூடையும் சேராமல் அணிசேரா இயக்கம் அப்படின்னு ஒரு புது ரூட்டை நேரு செலக்ட் பண்ணுறாரு. அண்டு 3வது அணியை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. யூஎஸ்ஏ ஒரு அணி, யூஎஸ்எஸ்ஆர் இன்னொரு அணி. இது தவிர 3வது ஒரு அணியை கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்திய வெளியுறவு கொள்கையோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, உலக ஒத்துழைப்பு, உலக அமைதி, இந்த காலனி ஏகாதிபத்தியத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், இன சமத்துவம் இருக்கணும், அண்ட் அணிசேராமை, இது எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு நேரு நினச்சார். ப்ராட்லி நான் அலைன்மெண்ட் மீன்ஸ் not tying yourself off with military blocks. It means trying to view things as far as possible, not from the military point of view, though that has to come in sometimes, but independently, and trying to maintain friendly relations with all countries. அதாவது பரந்தளவில் அணிசேராமை அப்படிங்கிறது இராணுவ கூட்டணியில் இணைஞ்சு கொள்ளாதது அல்ல. அதாவது பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காம சில நேரங்களில் மட்டும் ஏற்பட்டாலும் அதுக்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சுதந்திரமாக அல்லது அனைத்து நாடுகளோடையும் நட்பு ரீதியான உறவை பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நேரு விரும்பினார். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த நான் அலைன்ட் மூமெண்ட். இதை நாமுன்னு சொல்லலாம், நான் அலைன்மெண்ட்னு சொல்லலாம். நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா த நான் அலைன்ட் மூமெண்ட், அதாவது அணிசேரா இயக்கம் 1961 வந்துச்சு. The term non-alignment was coined by V. Krishna Menon. The term non-alignment was coined by V. Krishna Menon in his speech at the United Nations in 1953. அணிசேரா இயக்கம், நான் அலைன் மூமெண்ட்னா அணிசேரா இயக்கம் அப்படிங்கிற ஒரு சொல் பார்த்திங்கன்னா 1953 யூஎன் கான்ஃபரன்ஸில் ஸ்பீச் கொடுத்த வி கிருஷ்ண மேனன் அப்படிங்கிறவரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. நான் அலைன்மெண்ட் ஹாஸ் பீன் ரிகார்டட் ஆஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்த அணிசேராமை என்பது பார்த்திங்கன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சமாக இருந்துச்சு. இட் எய்ம்டு டு மெயின்டைன் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பை நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். அதாவது இதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இராணுவ கூட்டணியில் எதுலேயுமே சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரிக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. It was the largest political grouping of countries in a multilateral fora. The non-alignment movement was formed with the membership of 120 countries and 17 states as observers and 10 international organizations. Non-aligned countries have been successful in establishing a foundation of economic cooperation among underdeveloped countries. Another noteworthy fact is that it has transformed from a political movement to an economical movement. அதாவது பன்முக கூட்டரங்கில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய அரசியல் குழுவாகவே இருந்துச்சு. அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா 120 மெம்பர் கண்ட்ரீஸ் உறுப்பு நாடுகள் இருந்துச்சு. அண்ட் 17 நாடுகளை பார்த்திங்கன்னா பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களும் இதில் இருந்துச்சு. வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வளர்ச்சி குறைஞ்ச நாடுகளிடையில் பொருளாதார ஒத்துழைப்பையும் அதனுடைய அடித்தளத்தை நிறுவுவதிலையும் அணிசேரா நாடுகள் ரொம்ப அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டு வந்துச்சு.
இன்னொன்று மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய குறிப்பிடத்தக்க ஒரு உண்மை என்னன்னா, இது ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கமாக மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அணிசேரா இயக்கத்தோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன் மூமெண்ட்: ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லேவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் கானா அப்படிங்கிற இடத்துலேருந்து குவாமே நிக்ருமா வேர் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நாம். அதாவது இந்தியாவோட ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லேவியாவில் டிட்டோ, எகிப்தில் இருந்த நாசர், இந்தோனேஷியாவில் இருந்த சுகர்னோ அண்ட் கானாவில் இருந்த குவாமே நிக்ருமா அப்படிங்கிறவங்க தான் இந்த அணிசேரா இயக்கத்தோட நிறுவன தலைவர்கள். ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னா நிறுவன தலைவர்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்ட் வார் எரா. அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்போ, கோல்டு வார் பீரியடில் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். The non-alignment routes did not prevent India from entering into an alignment with the Soviet Union by the India-Soviet Treaty of 1971. Then, India embarked on the substantial program of military modernization. In 1974, India also conducted its first nuclear test at Pokhran under a subterranean nuclear explosion project in response to China's nuclear test in 1964 at Lopnar. அதாவது இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்தது போது சோவியத் யூனியனோட 1971 ஒரு ஒப்பந்தத்தில் இணையுது. சோவியத் யூனியன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அது கூட இணையுது. பின்னர் இந்தியா பார்த்திங்கன்னா இராணுவ நவீனமயமாக்கல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிது. சீனா பார்த்திங்கன்னா 1964 லாப்னார் அப்படிங்கிற இடத்துல ஒரு அணு சோதனை நடத்துகிறாங்க இந்தியா மேலே. அதுக்கு பதிலடியாக இந்தியா பார்த்திங்கன்னா தன்னோட முதல் பூமிக்கடியிலான ஒரு அணு சோதனை திட்டத்தை 1974 நடத்துது. அந்த நடத்தின இடம் தான் பார்த்திங்கன்னா சீனா கண்டக்ட் பண்ண இடம் தான் லாப்னார் அப்படிங்கிற அந்த இடம். Changing global conditions determined the foreign policy details, yet India's foreign policy was based on certain well-defined principles. These principles are not mere idealistic but pragmatic too. India got her political freedom in the aftermath of the disastrous Second World War, and India had to be redeemed from acute poverty, literacy and chaotic socio-economic conditions. Hence, our new nations could not afford to military entanglements and military alliances. Independent India had to defend its democratic system and at the same time evolve and enforce means to salvage the nations from backwardness. Avoidance of military blocs was then not an option but a necessity. Now alliance did mean neutrality, but the freedom of nations to decide on issues independently. Non-alliance did not mean a demilitarization of nations. It was meant to ensure de-escalation of conflicts and tensions. To a large extent, it enabled India to concentrate on socio-economic development. India withstood 2 wars with Pakistan during this period. அப்போ மாறி வர்ற இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கை விவரங்களை தீர்மானிக்குது. இருந்தாலும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது நல்ல வரையறுக்கப்பட்ட கோட்பாடோட அடிப்படையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்பாடுகள் வெறும் கொள்கை அளவில் மட்டும் இல்லாமல் நடைமுறை சாத்தியம் கொண்டதாகவே மாற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரழிவை ஏற்படுத்திய செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னால் இந்தியா பார்த்திங்கன்னா அரசியலில் விடுதலை அடைஞ்சிச்சு. மேலும் ரொம்ப சிவியர் ஃபமைன் தீவிரமான வறுமை இருந்துச்சு. படிப்பறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகள்லேருந்து இந்தியா பார்த்திங்கன்னா தன்னை மீட்டெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இதனால் நம்மளோட புதிய நாடு பார்த்திங்கன்னா இராணுவ கூட்டமைப்பு மற்றும் ஒப்பந்தத்தில் ஈடுபட ட்ரை பண்ணலை. ஸோ சுதந்திர இந்தியா தன்னோட மக்களாட்சி முறையை பாதுகாக்க வேண்டிய அதே நேரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த தேசத்தை காப்பாற்ற வழிகளை உருவாக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் இராணுவ கூட்டினை தவிர்ப்பது தான் பெஸ்ட் அப்படின்னு அப்போ ஒரு விருப்பமாக இல்லாமல் ஒரு தேவையாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ நடக்கிற அணிசேராமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடுநிலைமையாக இருப்பது அப்படிங்கிறது தான் பொருள் அல்ல. பிரச்சனைகளுக்கு முடிவுகளை நாடுகள் சுதந்திரமாக தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் அது மீன் பண்ணுது. அணிசேராமை அப்படிங்கிறது இராணுவ வலிமை இல்லாதது இருத்தல் அப்படிங்கிறது தான் பொருள்.
மோதல்கள் மற்றும் அந்த பதற்றங்களை குறைப்பதை உறுதி செய்வது அப்படிங்கிறத கூட அந்த அணி சேராமை அப்படிங்கிறதுக்கு பொருள் நம்ம சொல்லலாம். பரந்த அளவில் இது இந்தியா தன்னோட சமூக பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்திட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இந்தியா 2 போர்களை பாகிஸ்தானோட எதிர்கொண்டது. அண்ட் தென் the disastrous Sino-Indian conflict would not make non-alliance unpragmatic, and it revealed inadequacy in military build-up. Even without discarding the non-alliance, India could enormously strengthen her defense system and could become a nuclear power. Flaws of faults in details or foreign policy execution have been addressed time and again, but India's policy of non-alliance is still in force. The NAM is meant for mutual assistance among nations for peace and progress. அழிவை ஏற்படுத்திய இந்த சீனா இந்திய போரில் கூட்டு சேராமையை நடைமுறைப்படுத்த சாத்தியமற்றதாக இராணுவ கூட்டமைப்போட பற்றாக்குறை வெளிப்படுத்தியது. இந்த கூட்டு சேராமையை நம்ம விளக்கினாலும் கூட இந்தியா அதிக அளவில் தன்னோட இராணுவ அமைப்பை பலப்படுத்தவும் ஒரு அணுசக்தி நாடாகவும் ஆக முடிஞ்சிச்சு. வெளியுறவு கொள்கையை நிர்வகிப்பதில் ஏற்பட்ட குறைகள், அதில் ஏற்பட்ட தவறுகள் அவ்வப்போது சரி செய்யப்பட்டாலும் இந்தியாவோட அடிப்படை கொள்கைகள் அந்த அணி சேராமை இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு இடையில் அமைதி, அதன் முன்னேற்றத்தை, பரஸ்பர உதவிகளை இன்னும் கொண்டு வரதாகவே இருந்துச்சு. And the foreign policy stance of India was supporting the cause of decolonization. Staunch opponent of the apartheid regime in South Africa, accepted the importance of defense preparedness. அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகளோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னா, காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட ஆதரவளிக்கிறதும், தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இனவெறியை கடுமையாக எதிர்க்கிறதும், அண்ட் பாதுகாப்பு ஆயத்த நிலைமையோட முக்கியத்துவத்தை எதிர்கொள்கிறது, இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட நிலைப்பாடுகளாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் கண்ணு. இதில் இந்த லெசனோட கண்டினியூஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.